இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சமைச்சது நீதானே? இது துளசி மேடமும் அம்மாவும் சேர்ந்து கலவையில சமைச்சது. நினைச்சேன் சாப்பாடு டேஸ்டா இருக்கும் போதே நினைச்சேன் கண்டிப்பா உங்க அம்மா பண்ணிருக்க மாட்டான்னு. அம்மா துளசி பிரமாதம். தூள் பறத்திட்டப்போ இல்ல நீ தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு இதை விட பெஸ்டா யாராலும் பண்ண முடியாது. அபிராமி, இத்தனை வருஷம் நீ சமைச்சதுலேயே இன்னைக்குதான் பிரமாதமா சமைச்சிருக்க. அப்படி சொல்லு. எப்பவும் எங்க அண்ணன் அரசியல்வாதியா தான் பேசுவான். இன்னைக்கு தான் வாய் திறந்து உண்மையை பேசி. நீ வேற சும்மா சாப்பிடுமா. சரியான மருமவளை தான் வெற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன எப்படி 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 அசத்திட்டாலே. பாத்துக்கிட்டே இருக்க சாம்பார ஊத்து. என்ன அபிராமி? அண்ணி ரொம்ப பயந்துட்டியோ? அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. இந்த பாரு, நான் என்ன டெய்லி உன் வீட்டுல உட்காந்து உன்னை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் உன் வீட்டு படி ஏறி வாரேன். அன்னைக்கு நாத்தனாரு கெத்த விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி நினைச்சுக்க. சரியாதான் விடு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆஹா, இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, இவளுக்கு இதே வேலையா போச்சு, PhD வாங்கியிருப்பாளோன்னு கூட நீங்க சொல்லி எனக்கு கிண்டல் அடிச்சிருக்கலாம். ஆனா என்னையே இந்த பொண்ணு குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், காலையில இருந்து ஒண்ணு கணிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த வீட்டை சுத்தி தீப்பந்தமே விழுந்தாலும், இந்த வீட்டை காப்பாத்துறது ஒரே ஒருத்தி தான். அது துளசி தான். அண்ணே, இவ இந்த வீட்டோட மகாலட்சுமி. நீ வேணா பாரு, இந்த குடும்பம் அடுத்த அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறது அவளாலதான். நீயும் யோசிச்சு பாரு. துளசி வந்ததுக்கு அப்புறம் தான் MLA-வா இருந்த நீ மினிஸ்டர் ஆயிட்ட. அப்படி சொல்ல முடியாதுமா. மாமா ரொம்ப நாளா எலெக்ஷனுக்காக வேலை செஞ்சிருக்காருல்ல. கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு. செய்தாருமா, ஆனா நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எங்க அண்ணனுக்கு சீட்டு கொடுக்க எவ்வளவு யோசிச்சாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காருனா அவ வந்த நேரம் தானே. எப்பா வெற்றி, காதல் திருமணத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள தான், அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா நீ பண்ண காரியத்திலே ஒரு சிறப்பான காரியம் என்ன தெரியுமா? இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுதான். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவ தூணு மாதிரி நின்னு காப்பா. இப்போ இப்ப கடும் திருப்தி. இங்க பாரு, இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த எங்க அண்ணி மூஞ்சி அப்படியே பளிங்கு மாதிரி மாறுது. அண்ணே, என்னம்மா? எனக்கு இது மட்டும் போதும்.
இந்த அண்ணன் வீட்ல கடைசி வரைக்கும் சுரண்டிட்டு போற கேஸ் நம்ம கிடையாது. அப்பா, இப்பதான் எங்க அண்ணி முகத்துல உண்மையான சிரிப்பையே பாக்குறேன். அந்த தட்டை கொடு. இந்தாம்மா. இந்தா. இந்த பணத்தை அதுல வச்சுக்கிட்டு எப்பா இப்படி வா, எம்மா இப்படி வா. ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறேன். என்னைக்குமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். அதனால தாய் வீட்டு சீதனமா இதை உனக்கு கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். புடி. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குங்க. எப்பவும் பிரியாம சந்தோஷமா இருக்கணும். ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க. அத குடு. வந்ததுக்கு அதையாவது எடுத்துட்டு போறேன். எங்க வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இத கொண்டு வரலன்னா. வாங்க வாங்க போவோம். தங்கச்சி, போன உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. ம்? ஆமா, போன் போட்டா உடனே எடுத்து பேசுற மாதிரி. சரி, எப்படியோ நான் கிளம்புறதுல உனக்கு கடும் சந்தோஷமா இருக்கும். என்ன அண்ணி நீங்க? வரேன் அப்படிலாம் இல்ல. வரேன் அத்தா. சண்டை கிண்டை போடாம சந்தோஷமா இருங்க. சரி அத்தை. எதுனாலும் அத்தைக்கு போன் பண்ணுங்க. கண்டிப்பா. நான் வண்டியில வந்துருவேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அப்ப நாங்க போயிட்டு வாங்க வரோங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க. சரி அத்தை. அப்பா, புயல் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கு வீடு. என்னடா? அப்பா, எப்படியோ அத்தைய வீட்ல இருந்து ஆமாண்டா. அனுப்பிச்சாச்சு. அத்தை, என்ன யோசிச்சுக்கிட்டே போறீங்க? அவ்வளவு சீக்கிரத்துல சமையல் எப்படி சூப்பரா வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? உங்க பிள்ளையும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சமைச்சாங்க, அதான். எப்படி உங்க பேரை காப்பாத்திட்டோம்ல? அத்தை, எனக்கு தெரியும் உங்க மனசுல என்ன கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுது. அது உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. ஆனா சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க. இட்ஸ் ஓகே அத்தை, பரவாயில்ல. இன்னொரு நாள் கூட சொல்லலாம். உடனே லவ் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நான் வெயிட் பண்றேன். எந்த அவசரமும் இல்ல, வெயிட் பண்றேன். என்னங்க உங்க அத்தை என்ன சொல்றாங்க? இத பாருங்க, எங்க லவ் ஸ்டோரினால என் லவ்வர் வந்து உங்ககிட்ட சீக்கிரமா பேச போறாங்க. அப்படின்றீங்க? ஏங்க ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி? பின்ன என்னங்க, அத்தையெல்லாம் யாருனாலையும் சமாளிக்க முடியாது. டப்புன்னு உங்க வழியில வர வச்சிட்டீங்களே, செமங்க. யாரு? நான் தனியா? உங்க சப்போர்ட்னால தான். உங்கள மாதிரி ஒரு புருஷனோட சப்போர்ட் இருந்தா எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். நீங்க என் சப்போர்ட் உங்களுக்கு நீங்க இருக்கிற வெற்றி, ரெண்டு பேரும் சூப்பர் பேரு. பாக்குறவங்கள உங்களை கண்ணு வச்சுட்டாங்க. ரெண்டு பேருக்கு சுத்தி போடுங்க. கண்ணு வைக்கிறது மூக்கு வைக்கிறது இருக்கட்டும். ரொமான்டிக்கா பேசிட்டு போது நீங்க நடுவில் எப்படி வரும்? எனக்கு வெக்கம் வருதுல. நீ போ. போறேன். நாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க மாமியாரே இம்ப்ரெஷன் பண்றீங்க. நம்ம கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா?